கோளாறு பதிகம் என்றால் என்ன என்று தெரியுமா? திருஞான சம்பந்தர் அருளி செய்த ஒரு புகழ்பெற்ற சைவ தேவார பதிகம்தான் கோளாறு பதிகம். இது நவகிரக தோஷங்கள், வாழ்க்கை தடைகள், பயம், மன அமைதி இல்லாமை போன்றவற்றை நீக்க பாடப்படும் பதிகம். ஏன் கோளாறு பதிகம்? கோள் என்றால் கிரகம், கோளாறு என்றால் கிரகங்களால் வரும் பாதிப்பு. அந்த பாதிப்புகள் ஈசனின் அருளால் எதுவும் செய்ய முடியாது என்பதை விளக்கும் பதிகம். சிவபக்தனுக்கு நவகிரகங்களும் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்பதே இதன் மையச் செய்தி. பதிகத்தின் சிறப்பு அம்சங்கள். நவகிரகங்களின் பெயர்கள் நேரடியாக வராது. சிவன் ஒருவன் போதும் என்ற தத்துவம். பயம் நீங்கி தைரியம், நம்பிக்கை வரும். ஜாதக தோஷம் பற்றிய மனக்குழப்பம் குறையும். எப்போது பாடலாம் என்றால், திங்கட்கிழமை பிரதோஷம், கிரகப் பெயர்ச்சி, காலம், மன அழுத்தம், தடைகள் இருக்கும்போது தினமும் காலையில் பாடினாலும் நல்ல பலன் என்பது நம்பிக்கை. ஓம் நம சிவாய 1. இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு 9 கிரகங்களும் குற்றமற்ற நன்மையே புரியும். இடர்கள் ஏதும் புரியாது. 2. அனைத்து நட்சத்திரங்களும் நாட்களும் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு எவ்வித இடரும் புரியாது. மாறாக நன்மையை விளைவிக்கும். 3. திருமகள், துர்க்கை, அஷ்டதிக்கு பாலகர்கள், பூமியை இயக்கும் அதிதேவதை ஆகியோர் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு நன்மையே புரிவர். குற்றமற்ற செல்வமும் வந்து சேரும். 4. சினம் மிகுந்த கூற்றுவன், அக்கினி, காலனின் தூதுவர்கள் ஆகியோர் இடர் புரியாமல் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு நன்மையே புரிவர். கொடிய நோய்கள் அண்டாமல் காக்கும். 5. கொடிய சினத்தை உடைய அரக்கர்களாலும் பஞ்சபூதங்களாலும் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு இடர் நேராது. மாறாக நன்மையே விளையும். இல்லாமையாகிய வறுமை வந்து சேராது. 6. சிங்கம், புலி, கொல்லும் தன்மை கொண்ட யானை, பன்றி, கொடிய நாகம், கரடி ஆகியவைகளால் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு இடர் நேராது. மாறாக நன்மையே விளையும். 7. வெப்பம், குளிர், வாதம், பித்தம் முதலான நாடிகள் ஆகியவைகளும் தம் இயல்பில் இருந்து நீங்காமல் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு நன்மையை விளைவிக்கும். 8. கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட இராவணனை பெரும் இடர் எய்தியது. அதுபோன்று இடர்கள் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு நேராது. ஆழ்கடலும் நன்மையே செய்யும். 9. நான்முகன், ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, மறைகள், தேவர்கள் ஆகியோர் அனைவரும் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு நன்மையே புரிவர். மேலும் வரும் காலங்களான பலவும், கடலும், மேருமலையும் நன்மையே விளைவிக்கும். 10 புத்தரையும் சமணரையும் வாதத்தில் வெல்லும் நிலையான வெற்றியை உடையது சிவபெருமானின் திருநீறு. இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு எவ்வித இடரும் நேராத வண்ணம் காத்து நிற்கும் பெருமானின் திருநீறு. 11. இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு நாள்களும், கோள்களும், நட்சத்திரங்களும் நன்மையே புரியும். எனவே இந்த பதிகத்தை படிக்க முடியாதவர்கள் பதிக பாடல்களை கேட்டு பயன்பெறலாம். ஓம் நம சிவாய.